கொஞ்சம் பேசுதே. என்ன அத்தை இதெல்லாம்? இங்க என்ன நடக்குது? ஐயா ஐயா ராஜி, நீங்க சொன்னது எல்லாமே நான் கேட்டுதான் இருந்தேன். என்ன இதெல்லாம்? என்னைய மன்னிச்சிருப்பா. நான் உன்கிட்ட போய் சொல்லிட்டேன் ராஜி. நடந்தது எதுவுமே எனக்கு தெரியாதப்பா. எனக்கு தெரியாமதான் இவ்வளவு விஷயமும் நடந்திருக்கு. நிறுத்துங்க உங்க அழுகையா. நடந்தது என்ன முதல்ல எனக்கு தெளிவா சொல்லுங்க. இதாப்பா நடந்துச்சு. அத்தை இவ்வளவு நடந்திருக்கு, ஆனா என்கிட்ட சொல்லணும்னு உங்களுக்கு ஒரு வாட்டி கூட தோணல. நான் என்ன அத்தை அப்படி தப்பு பண்ணிட்டேன் சொல்லுங்க. அப்போ நீங்க என்னைய வேத்தாலதான் பார்த்திருக்கீங்க. என்ன உங்களுக்காக அம்மா அப்பா எல்லாரையும் விட்டுட்டு நீங்க தான் முக்கியம், உங்க கூடயே வந்து நான் இங்க இருக்கேன். அப்படிலாம் இல்லப்பா. என்ன அத்தை இல்ல? அப்படி இருக்க போய் தானே என்கிட்ட ஒண்ணுமே நீங்க சொல்லாம எல்லாத்தையும் மறைச்சிருக்கீங்க. வந்த அன்னைக்கே சொன்னேன் நீங்க வேலைக்கு போக வேண்டாம், என்கிட்ட சொல்லுங்க, மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு. ஆனா நீங்க என்னை ஏமாத்திட்டு போய் சீதாவை, அதுவும் நம்ம பிள்ளைய போய் இன்னொருத்தங்க வீட்டுக்கு வேலை செய்ய அமைச்சிருக்கீங்க. இவா நாளைக்கு இன்னொரு வீட்டுக்கு போறவா. அவங்க வீட்டுல என்ன நினைப்பாங்க? ஏன் சீதா நீ கூட என்கிட்ட இப்படி போய் சொல்லியிருக்க? எனக்கு முதலே ஒரு டவுட் இருந்தது. அந்த பையன் அடிக்கடி உன்னை பார்க்க வர்றப்பயே, ஆனாலும் நம்ம சீதா அப்படி பண்ண மாட்டானு உன் மேல நான் அவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன். நீ கூட இப்படி என்கிட்ட மறைச்சிட்டே சீதா. சொல்லு. இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, ஆனா நீங்க இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட சொல்லணும்னு உங்களுக்கு தோணல. இனிமேலும் இந்த வீட்டுல என்ன நடந்தா எனக்கு என்ன? நீங்க என்னைய ஒரு மனுஷனை கூட மதிக்கல. இனிமே நீங்க என்ன செஞ்சா எனக்கு என்ன? சே, நான் போறேன். ஏப்பா ராஜு, ஐயோ நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியலையே. என் வீட்டுல இப்படி எல்லாம் பிரச்சனை நடக்குதே. யா பொண்ணு, அது சீதா மாமா தானே? ஆமா, அந்த பக்கமாக எங்கே போகிறாரு? இருங்க கூப்பிடுவான். அவர் இருந்தால் தான் நல்லா இருக்கும் பொண்ணு கேட்குறப்பான். ஏப்பா ஏப்போ எங்கப்பா போகிற? இவ்வளோ வேகமாக போகிற? சாகிறதுக்கு. வா, சாகிறதுக்கா? 12 to 2 தான்ப்பா யமகண்டம். இப்போ நல்ல நேரம், இப்போ போவாத, உயிர் டொப்புன்னு போகாது. யமகண்டத்தில் போனேன்னு வச்சுக்கோயேன், சீக்கிரம் செத்துருவேன். எப்படி? சரியான லூசு பிடிச்ச கிராக்கிலாம் இருக்கும் போல. சீயா? சீ 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 குமாரி ஒரு சீ 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 குமாரி ஒரு சீ 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 சூரனு சீ 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 சூரனு சீ. பாவிகளா, கன்ஃபார்ம் பைத்தியம்தான். ஆளை விடுங்கம்மா. என்னக்கோ இப்படி சிலுத்துக்கிட்டு போறான்? அப்புறம் என்ன பொண்ணு, சும்மா போறவனை பிடிச்சி இப்படி 4 நட்சத்திரம்லாம் சொல்லிட்டு இருந்தா அவன் டென்ஷன் ஆக மாட்டான்? அவனே விளையாட்டுக்கு சொல்லியிருப்பான், அவங்கிட்ட போய் இப்படி பண்ற? பின்ன அவன் சாவ போறானோடனே சாவா போவான்? சும்மா தான் சொல்றான்னு தெரியும். நானும் அதுக்கு தான் விளாண்டேன். சரி வாங்க உள்ள போவோம், வந்த வேலையை பார்ப்பான். சீ சீ சீரனு சீ 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 சீரனு சீ. நல்லா இருக்குல்ல? என்ன இந்த பாட்டு தான் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஆமா, எனக்கும் வாயை விட்டு போகவே மாட்டேங்குது. ஏக்கா ஏக்கோ, என்னம்மா இதெல்லாம்? ஏக்கோ, நாங்க சீதாவை பொண்ணு கேட்க வந்திருக்கோம். ஏ சீதா, உள்ள வா. ஏக்கோ, எதுக்குக்கோ சீதா உள்ள சொல்றீங்க? ஏ பொண்ணு, ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு வர சொல்லுவாங்க. பொண்ணு கேட்க வந்திருக்கோம்ல, சேலையில் கட்டிட்டு வர சொல்லுவாங்க. அதில் வேணுக்கோ, நாங்கள் அது சீதாவை முன்ன பின்ன பார்த்தது இல்லையே என்ன, அதில் வேணுக்கோ இதில் இருக்கட்டும்.
ஏம்மா இதெல்லாம் பேச உனக்கு நல்லா இருக்காமா? இன்னைக்கு உங்களால தான் இங்க குடும்பம் இப்படி ரெண்டு பட்டு போய் கிடக்கு. இப்போ இப்படி வெக்கமே இல்லாம இப்படி பொண்ணு கேட்க வந்திருக்கீங்களே, உங்க அத்தைக்கு தெரியுமாமா? அது கிடக்குது அக்கு. அத்தை சொத்தேன்னு பிரச்சனை இல்லை, நடக்குதாக்க செய்யும். அதுக்குள்ள என்ன செய்ய? விடுங்க விடுங்க. இப்போ நாங்கள் தான் பொண்ணு வைக்க வந்துருக்கோம்ல, யார் வந்தா என்ன? நான் தானே அந்த வீட்டு மூத்த மருமகா. அதானே, யார் வந்தா என்ன? நாங்கள் தானே மூத்த மருமக. இல்லை நாங்கள் இல்லை, சரி சரி சரி. பொண்ணு தானே மூத்த மருமக, அப்புறம் என்ன? அதானே. ஆமாம் ஆமாம், தள்ளுங்க தள்ளுங்க, கொஞ்சம் உட்காருவான். போங்க போங்க, போய் காப்பி டீன்னு ஏதாவது எடுத்துகிட்டு வாங்க. கூட பஜ்ஜி சுச்சி ஏதாவது இருந்தால் கொண்டு வாங்க. சும்மா இரு, நாலு முடி. அவங்க தான் கஷ்டப்பட்டவங்கன்னு தெரியும்ல, அது இதுன்னு கேட்காத. அது என்ன பண்ண, என்ன கஷ்டப்பட்டதுனால பஜ்ஜி சுச்சி கூட வழி இல்லாமல் இருப்பாங்க. அதெல்லாம் இருப்பாங்க. நீ சும்மா இரு, கொண்டு வரட்டும். அக்கா பொண்ணு வாக்க நாங்கள் காய்கறி கூட எடுத்துகிட்டு வந்திருக்கோம், தப்பாக நினச்சிக்காதீங்க. அவசரத்தில் கிளம்புறோமா, என்ன வாங்கன்னு தெரியலையா, வீட்லேயும் பழம் எதுவும் இல்லை, அதான் எடுத்துகிட்டு வந்துட்டான். இப்போ என்ன, பழனாலும் சரி காய்கறினாலும் சரி எல்லாம் மண்ணில் விளையிறது தானே. ஏமா வெளியே நல்லா இருப்பைய தாயிலா, தயவு செய்து வீட்டை விட்டு வெளியே போயிருங்க. இனிமே உங்களால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. என்னாச்சுமா, வெளியே அவ்வளோ பெரிய சவுண்டு கேட்குது, என்னாச்சு? பாருங்கக்கோ, உங்களுக்கு நடந்த எல்லா விஷயம் தெரியும்லக்கோ. திரும்பியும் வந்து சீதாவை பொண்ணு கேட்க போறேன்னு வந்திருக்காளுங்க. அவளுக அத்தை கூட தெரியாது போல, இவளுகளா வந்திருக்காளுங்க. போன்னு சொன்னா கூட போக மாட்டேங்கிற ஆளுக்கு என்ன கட்சிய? நீ தள்ளு, நான் பேசுகிறேன். ஏ பொண்ணே, உனக்கு நல்லா இருக்கா பொண்ணு? இதெல்லாம் உங்கள் அத்தை அன்னைக்கு எப்படிலாம் பேசிச்சு, திரும்பி எதுவுமே மனசில் வைக்காம நீ வந்து இப்படி பொண்ணு கேட்க வர? அந்த வீட்டுக்கு நாய் கூட வராது, நாங்கள் எப்படி வர முடியும்? ஏக்கோ என்னக்கோ நீங்களும் இப்படி சொல்றீங்க? எடுத்து சொல்லி அந்த பிள்ளைகள் ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறது விட்டுக்கிட்டு நீங்களுமாக்கா இப்படி பேசுறீங்க? பொண்ணே, அதெல்லாம் முதல்ல. இப்பெல்லாம் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் இனிமேல் சரி வராது. இது சரிப்பட்டு வராது. ஏக்கோ இங்க பாருங்க, சீதாவுக்கு ராமதான் கல்யாணம் பண்ணி வைப்பான், இதுதான் நடக்கும். இன்னைக்கு இல்லைனாலும் சரி, என்னைக்குனாலும் அதான். எடுங்கக்கோ நம்ம பொருளை, என்னைக்குனாலும் சரி சீதா தான் எங்க வீட்டு மருமகா. ஆமா, சீதாதான் மருமகா. அம்மா அட பாவியலா, வேங்கிக்கோ போவா. அம்மா என் தலை நாசமா போறவங்க வந்தவங்க சும்மா இல்லாம என் தலையை உடைச்சிட்டு போயிட்டாளுங்களே. யாட்டி சரோஜா, ஏ சரோ, என்ன எப்பவும் கூப்பிட முன்னாடி முதலா வந்து யானுங்க நானுங்கன்னு வந்துருவா, இன்னைக்கு ஆளையே காணுமே. யாட்டி சரு சரு, என்ன இவா வீட்டுக்குள்ள இருப்பான்னு பார்த்தா வெளியில இருந்து வாரா. டி சரு, என்னங்க சும்மா இருங்க, சாரு பூருன்னு. என்ன டீ, என்ன ஆச்சு? அம்மா, என்ன டீ ஆச்சு சொல்லு. இன்னைக்கு நான் ஒரு இடத்துக்கு போய் கேவலப்பட்டு வந்துட்டேங்க. இவ்வளோ நாளையும் சேர்த்து வச்ச என் மான மரியாதை எல்லாம் போச்சு. என்ன டீ சொல்ற? எங்கிட்டி போன அப்படி? ராமும் சீதாவும் லவ் பண்றாங்களாங்க. என்ன டீ சொல்ற? ராமா நல்ல பையனாச்சே. அந்த பிள்ளை சீதாவும் ரொம்ப தங்கமான பிள்ளை தான். சரி, அவங்க விருப்பம் இந்த காலத்துல. அதுக்கு என்ன டீ, அதுக்கே நீ அவமானப்பட்டு வந்த? அதாங்க, பொண்ணு கூட சேர்ந்து அவங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்க போனேன்னா அப்பதான் இவ்வளோ பிரச்சனையும் நடந்துச்சு. ஆம், வீட்டில் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கங்க. அதனால நாங்களே போய் சீதாவை பொண்ணு கேட்க போனோம். நீங்கெல்லாம் ஒரு ஆளுகன்னு நீங்க பொண்ணு கேட்க போயிருக்கீங்க. சரி டி சரி, சொல்லு சொல்லு, கோவப்படாத. தெரியாம இதுகளுக்கு கூட போயிட்டேங்க. அந்த வீட்டில் கேவலப்பட்டு போனேன். வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லிட்டாங்க தெரியுமா? இப்ப மட்டும் இல்ல டி, உன் ஃப்ரெண்ட்ஸு கூட எப்ப நீ போனாலும் எல்லா இடத்துலயும் கேவலப்பட்டு தான் வார. இது என்ன புதுசா? தொடச்சு விடு. இல்லைங்க, வேற எங்கேயா இருந்தா கூட பிரச்சனை இல்லையே. நம்ம லட்சுமி கூட பார்த்துட்டா தெரியுமா, அவ என்ன நினைப்பா? இனிமே நான் லட்சுமி மூஞ்சில எப்படிங்க முழிப்பேன்? சரி டி, லட்சுமிட்டு தானே பேசிக்கலாம் டி. அப்புறமாட்டி நீ என்ன தெரிஞ்சேவா போன? அவங்க கூப்பிட்டாங்கன்னு போனாங்கிற, அப்புறம் என்ன விடு. இல்லைங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. யாட்டி மத்தியான நேரம் ஆகுது,
புருஷன் சாப்பிடாம வந்து உட்கார்ந்துருக்கேன், அவனுக்கு சோத்த போடுவோமா குழம்பு வைப்போமான்னு கவலை இல்லை, ஊரில் நடக்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டு கவலைப்படுறாள கவலை. பாட்டி போ, சோத்த பொங்கு, மனுஷனுக்கு வயிறு வச்சுக்குது. ஆ, இது நல்ல கதையா இருக்கே. நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு சொல்றேன், உங்களுக்கு சோறு கேக்குதோ? நீங்கெல்லாம் ஒரு மனுஷனா? உங்க பொண்டாட்டி இவ்வளவு கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு வந்து உட்கார்ந்துருக்கேன், ஆறுதல் சொல்றதை விட்டுட்டு என்னம்மா பேசுறீங்க? சுவாறு வேணுமா? சுவாறு. ஏட்டிய இது நல்ல கதையா இருக்கேட்டி. நீ எங்கேயோ ஃப்ரெண்ட்ஸு கூட போய் வாங்கி வாரிக்கிட்டு வந்தேன்னா அதுக்கு நான் பலியாக முடியுமா? ஆயிருன்னு இருந்தா பசிக்காது. பாட்டி போ, முதல்ல சோத்த பொங்கு. ச்சே, எந்த நேரத்தில் இந்த வீட்டு கல்யாணம் ஆகி வந்தேன்னு தெரியல, ஒரு பிரைவசி கூட இல்லை. இங்க பாருங்க, சோறும் பொங்க முடியாது, கீரும் பொங்க முடியாது. உங்களுக்கு தேவைன்னா நீங்க பொங்கி சாப்பிடுங்க, இல்லைன்னா கேளுங்க. ஒரு மனுஷன் கஷ்டத்துல இருந்தனா ஆறுதல் சொல்றதை விட்டுட்டு எப்படி பேசுறாரு இந்த ஆளு? கொஞ்சமா மனசாட்சி இருக்கா? இங்க பாருங்க, 2 நாளைக்கு நல்லா சோறு பொங்க முடியாது. உங்களுக்கு தேவைன்னா பொங்கி சாப்பிடுங்க, இல்லை கடையில் வாங்கி சாப்பிடுங்க. உங்களுக்கு பொங்கி தட்ட தான் நாங்கள் வந்திருக்கேனா? எவர்லாம் எனக்கு புருஷன் இல்லை, எனக்கு வாட்ச டெனுசன் பாவியா? அடி பாதகத்தி, இவ போய் வெளியில சண்டை இழுத்துட்டு வந்தா அதுக்கு வீட்டில் உள்ளவங்க பட்டினி கிடக்கணுமா? என்னமா இது பண்ணிட்டு போறா? சமைக்க கறி வலிக்குன்னு சொல்ல வேண்டியதானே டி, அதுக்கு இப்படி ஒரு பிளானா? எப்போ என்னப்போ ஆச்சு? என்ன கண்ணுவலா, உங்களுக்கு என்ன? அங்க அம்மா ரூமுக்குள்ள கத்திட்டு கிடக்குறா. நான் 2 நாளைக்கு மௌனம் வரதண்டி, எதுவுமே பேச மாட்டேன், என்கிட்ட எதையுமே கேட்காதீங்க. உங்க அப்பாட்ட கேட்டு வாங்கி சாப்பிடுங்க, இல்லைன்னா பொங்கி சாப்பிடுங்க, எனக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிறா. என்னப்போ, எனக்கு பசிக்குது போ, மத்தியானம் ஆயிட்டு, இந்த நேரத்தில் போய் இப்படி சண்டை போட்டு கிடக்குறீங்க. ஏ குட்டா, நவரு சிச்சுவேஷன் தெரியாம பேசிட்டு இருக்கா. எப்போ இதான்ப்பா நல்ல சான்ஸு, கடையில் வாங்கி சாப்பிட்லாம்ப்பா. அம்மா சாப்பாடை சாப்பிட்டு வெறுத்து போச்சு. நல்ல வேலை, அவளே சண்டையை போட்டு நான் சமைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாப்போ. இதெல்லாம்ப்பா சரியான சான்ஸு, நல்ல கடையில் வாங்கி சாப்பிட்லாம்ப்போ. எப்போ எனக்கு பரோட்டாவும் சில்லி சிக்கனும் வாங்கிட்டு வந்துருப்போ. இப்போ அவளுக்கு மட்டும் வாங்கிட்டு வரா, அப்போ எனக்கு பரோட்டாவும் கிரில்லும் வாங்கிட்டு வந்துரு. அம்மா அப்பாவும் சண்டை விட்டு கிடக்குறாங்களே, போய் சமாதானம் பண்ணுவோன்னு இல்லை, சாப்பாட்டுக்கு முந்திக்கிட்டு வராளுங்க. இவ கிரில்லுங்கிறா, அவ சில்லி சிக்கனுங்கிறா. 2க்கும் கணக்கு போட்டு பார்த்தாலே இதுகளுக்கே ஒரு வேலைக்கு 300 ரூபா வந்துடும் போல. அப்புறம் நாம சாப்பிட்ணும், அவளுக்கு வேற கொண்டு வந்து கொடுக்கணும். சண்டை போட்டிருக்கா, விட்டுட்டு திங்கிறீங்க வெக்கமா இல்லையான்னு கேட்பா. சண்டை போட்டாலும் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு தானே மறு வேலை பார்க்க முடியும். இப்படி கணக்கு போட்டா 2 நாளைக்கு வேற சொல்லியிருக்கா, இது சரிப்பட்டு வராது. இப்பயே இந்த பிளானை அப்படி நிறுத்தணும், இல்லைன்னா அவ்வளோதான், பஸ்ஸில் இருக்கிறது காலி பண்ணிட்டு விட்டுருவாளுங்க. எப்போ இன்னப்போ யோசிச்சுட்டு இருக்க, வா கடையில் போய் வாங்கிட்டு வருவான். யா கண்ணுவலா, என் பொண்டாட்டி திங்காம நான் ஒரு வாயில் வைக்க மாட்டேனே, அவ சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன். நவருங்க, அவளை போய் சமாதானப்படுத்துவான். யாட்டி சாரோ, யாட்டி சாரோஜா. சே, புரட்டா போச்சே. கை கேட்டது வாய் கெட்டாம போச்சே.